கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை அவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். நாம் உலகத்தில் பார்க்கும்போது பக்தி இருக்கிறது. நாம் யாரை வணங்குகிறோம், யார் நம்முடைய தேவன் என்று சொல்லி அநேக மக்கள் கண் காண்கிறதை நேசிக்கிறார்கள், செவியில் கேட்கிறதை நேசிக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்காது இருக்கிற கடவுள்கள் வானத்துக்கு கீழே இருந்தும் பூமிக்கு மேலே இருந்தும் அழிந்து போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்று சொன்னால் உருவாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர், சிருஷ்டிகர்த்தா. அவர் நமக்காக ஜீவன் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம் வேதங்களில் வாசிக்கிறோம். ஆனால் மனிதர்கள் கண்கள் காணுது, காதுனால் கேட்கறது, இதை நம்பிக்கொண்டு கடவுள் என்று சொல்லி பின்பற்றுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்காது இருக்கிற கடவுள்கள் அழிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் அழிந்து போகிற பொருள், அதெல்லாம் ஒரு பொருளை போல இருக்கிறது. அருமையான தேவஜனங்களே, நம்முடைய தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆத்மா என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மா தான் நமக்கு சொல்லுகிறது, இவர்தான் கடவுள் என்று சொல்லி. இந்த 5 அறிவுள்ள இந்த சரீரம், கண், மூக்கு, வாய், செவி, இவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டுக்கொண்டு உண்மையான தேவனை நாம் புறக்கணித்து விட்டிருக்கிறோம். உண்மையான தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு தான் சொன்னார், நான் தான் சத்தியம் என்று சொல்லி. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னார். அந்த சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் மெய்யான கடவுள் யார் என்று சொல்லி நம்மால் அறிந்து கொள்ள முடியும். வானத்தையும் பூமி சிருஷ்டித்த கடவுள் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். ஆமேன். அல்லேலூயா.